100 நாள் ஜெபத்தின் 9ஆம் நாள். இன்றைய ஜெபம் வியாபாரிகளுக்காக. தொழில் செய்யும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். அன்புள்ள பரலோகத் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் பணிவோடு வருகிறோம். கர்த்தாவே, இன்று வியாபாரம் செய்யும் உம்முடைய பிள்ளைகளுக்காக, தொழில் நடத்தும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரை நினை, ஏனெனில் ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவரே. உபாகமம் 8:18. ஆம் கர்த்தாவே, நீர் ஒருவரே செல்வத்தை கொடுக்கிறவர், நீர் ஒருவரே ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, வியாபாரம் செய்யும் ஒவ்வொருவருடைய தொழிலையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய கடைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய நிறுவனங்களை ஆசீர்வதியும். வாடிக்கையாளர்களை அனுப்பும், ஆர்டர்களை பெருகச் செய்யும், அவர்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும். கர்த்தாவே, சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல் இருப்பான். அது தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும், அதன் இலையும் உதிராது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆம் தேவனே, உம்மை நம்பும் ஒவ்வொரு வியாபாரியும் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி ஆசீர்வதியும். கர்த்தாவே, நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும், கடன் சுமையிலிருந்து விடுவியும், ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து பாதுகாயும், பொய்யான ஒப்பந்தங்களிலிருந்து தப்புவியும், எதிரியின் சூழ்ச்சிகளை முறியடியும். கர்த்தாவே, ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவனே, உம்முடைய பிள்ளைகளின் வியாபாரத்திற்கு விரோதமாய் எழும்பும் எந்த சதி திட்டமும் வாய்க்காதே போகட்டும். நஷ்டம் என்ற வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிடும். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, வியாபாரிகளுக்கு ஞானத்தை கொடும், சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் அறிவை கொடும். எந்த முதலீடு செய்ய வேண்டும், எந்த தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற தெளிவை கொடும். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினை, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆம் கர்த்தாவே, அவர்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தும், தவறான பாதையில் போகாமல் தடுத்து நிறுத்தும். உம்முடைய ஞானத்தின் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும். கர்த்தாவே, வறுமையை நீக்கும் வளத்தை கொடும், குறைவை நீக்கும் நிறைவை கொடும். அவர்களுடைய வியாபாரத்தை 100 மடங்காய் பெருகச் செய்யும். புதிய வாய்ப்புகளை திறந்து கொடும், மூடப்பட்ட கதவுகளை திறவும். கர்த்தாவே, மல்கியா 3:10 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருசிக்க மாட்டேனா? தேவனே, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதத்தை ஊற்றும், நிரம்பி வழியும்படி கொடும். கர்த்தாவே, கர்த்தாவே, வியாபார சுமையால் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் தவிக்கும் சகோதர சகோதரிகளுக்கு சமாதானத்தை கொடும். மன அழுத்தத்திலிருந்து விடுவியும், கவலையிலிருந்து விடுதலை கொடும். தூக்கமின்மையை நீக்கி நிம்மதியான உறக்கத்தை கொடும். பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்குமாக்கும். பொருளாதார குறைவை மட்டுமல்ல, சமாதான குறைவையும், மகிழ்ச்சி குறைவையும், விசுவாச குறைவையும் நிறைவாக்கும். அன்பின் தேவனே, இந்த ஜெபத்தை கேளும். வியாபாரம் செய்யும் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளையையும் ஆசீர்வதியும். அவர்களை உயர்த்தும், அவர்களை நிலைநிறுத்தும், அவர்களை வழிநடத்தும். யோசுவா 1:8 சொல்லுகிறது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடப்பாய். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளின் வியாபாரத்தை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென்.